விஜித ஹேரத்தின் கூற்றிற்கு ரணில் தரப்பு கடும் எதிர்ப்பு. ரணிலை ஓரம் கட்டுவதில் முனைப்பு காட்டும் சஜித். டிரான் அலஸின் மோசடி விசா முறையினால் $100 மில்லியன் இழப்பு. கஞ்சன உள்ளிட்ட 3 இளம் அரசியல்வாதிகள் தேர்தலில் போட்டியிடாதிருக்க தீர்மானம். கனடாவில் கொலை செய்யப்பட்ட யாழ்ப்பாண பெண். விஜித ஹேரத்தின் கூற்றிற்கு ரணில் தரப்பு கடும் எதிர்ப்பு. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தொடர்பில் அமைச்சரவை பேச்சாளர் விஜித ஹேரத் முன்வைத்த கூற்றை ரணில் தரப்பு முற்றாக மறுத்துள்ளது. மத்திய வங்கியின் திரைசேரி பிணைமுறி மோசடி தொடர்பான சட்ட நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ள அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் ஹேரத், முன்னாள் ஜனாதிபதி விக்ரமசிங்கவின் தடையின்மை சலுகையினால் சட்ட நடவடிக்கைகள் முன்னர் ஸ்தம்பித்திருந்ததாக குற்றம் சுமத்தியிருந்தார். எவ்வாறாயினும் இக்கூற்றுக்களை முன்னாள் ஜனாதிபதியின் ஊடக பணிப்பாளர் தனுஷ்க ராமநாயக்க மறுத்துள்ளார். இது தொடர்பில் அவர் கூறியுள்ளதாவது: சர்ச்சைக்குரிய பிணைமுறை மோசடி சட்ட நடவடிக்கைகள் தொடர்பில் விக்ரமசிங்க ஒருபோதும் ஜனாதிபதியின் தண்டனையின்மை சலுகையை கோரவில்லை என அவர் தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தண்டனையின்மையை கோருவதற்கு எந்த காரணமும் இல்லை எனவும், அத்துடன் உண்மையில் அத்தகைய கோரிக்கையை அவர் ஒருபோதும் முன்வைக்கவில்லை என்று முன்னாள் ஜனாதிபதி ஊடக பணிப்பாளர் தனுஷ்க ராமநாயக்க தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளார். இது தொடர்பான வழக்கில் முன்னாள் ஜனாதிபதி சாட்சியாக கூட குறிப்பிடப்படவில்லை என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ரணிலை ஓரம் கட்டுவதில் முனைப்பு காட்டும் சஜித். எதிர்வரும் பொது தேர்தலுடன் இந்நாட்டு அரசியல் களத்தில் இருந்து ரணில் விக்ரமசிங்க முற்றாக ஓரம் கட்டப்பட வேண்டும் என்பதில் சஜித் பிரேமதாச தீவிரமாக செயற்பட்டு கொண்டிருப்பதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இதன் காரணமாக ஐக்கிய தேசிய கட்சி தங்களுடன் கூட்டணிந்து எதிர்வரும் பொது தேர்தலில் போட்டியிடுவதாக இருந்தால் கூட்டணியின் தலைவராக சஜித் பிரேமதாசாவை நியமிக்கப்பட வேண்டும் என்று சஜித் தரப்பில் இருந்து கடுமையான நிபந்தனை விதிக்கப்பட்டுள்ளது. அது மாத்திரமின்றி கூட்டணியின் செயலாளர் பதவியும் தமக்கே தரப்பட வேண்டும் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் சார்பில் கூட்டணிக்கான பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்டிருந்த ரஞ்சித் மத்தும பண்டார மற்றும் கபீர் ஹாசிம் ஆகியோர் வலியுறுத்தியுள்ளனர். இதன் காரணமாக ஐக்கிய தேசிய கட்சியின் சார்பில் கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ள ருவன் விஜயவர்தன மற்றும் தலதா அத்துகோரல ஆகியோர் அதிர்ச்சியடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்நிலையில் எதிர்வரும் பொது தேர்தலில் ரணில் தரப்புடன் கூட்டணியாமல் தனித்து போட்டியிட்டால் தோல்வி நிச்சயம் என்பதன் காரணமாக ஐக்கிய மக்கள் சக்தியின் முக்கியஸ்தர்கள் பலரும் தேர்தலில் போட்டியிடாமல் ஒதுங்கிக் கொள்வதில் ஆர்வம் கொண்டுள்ளதாக அரசியல் ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். டிரான் அலஸின் மோசடி விசா முறையினால் $100 மில்லியன் இழப்பு. முன்னாள் அமைச்சர் டிரான் அலஸ் அறிமுகப்படுத்திய சுற்றுலா பயணிகளுக்கான விசா முறை காரணமாக கடந்த 2 மாதங்களில் மட்டும் இலங்கைக்கு $100 மில்லியன் வருமான இழப்பு ஏற்பட்டுள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபையின் கருத்திறனை மையமாக கொண்டே இக்குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் இலங்கை வரும்போது இணைய வழியாக விசா பெற்றுக் கொள்ளும் முறை நீண்ட காலமாக வழக்கத்தில் இருந்து வந்தது. எனினும் கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் முன்னாள் அமைச்சர் டிரான் அலஸ் அதனை மாற்றி இந்திய நிறுவனம் ஒன்றின் ஊடாக சுற்றுலா விசா வழங்கும் முறையொன்றை அறிமுகப்படுத்தினர். இதற்கமைய டிரான் அலஸ் அறிமுகப்படுத்திய புதிய விசா முறையில் கூடுதல் கட்டணம் அறவிடப்படுவதுடன் விசா பெற்றுக்கொள்வதிலும் சிக்கல்கள் ஏற்பட்டிருந்தது. இதன் காரணமாக கடந்த 2 மாதங்களில் மட்டும் சுமார் 70,000 சுற்றுலா பயணிகள் இலங்கையை தவிர்த்து வேறு நாடுகளுக்கு சுற்றுலா பயணம் மேற்கொண்டுள்ளனர். அதன் காரணமாக சுமார் $100 மில்லியன் வருமான இழப்பு ஏற்பட்டுள்ளதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபையின் தகவல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. கஞ்சன உள்ளிட்ட 3 இளம் அரசியல்வாதிகள் தேர்தலில் போட்டியிடாதிருக்க தீர்மானம். எதிர்வரும் பொது தேர்தலில் சில முக்கிய முன்னாள் அமைச்சர்கள் போட்டியிடப் போவதில்லை என தெரிவிக்கப்படுகின்றது. முன்னாள் மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர்களான காஞ்சன விஜயசேகர எதிர்வரும் தேர்தலில் போட்டியிட மாட்டார் என தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் முன்னாள் ராஜாங்க அமைச்சர்களான பிரமித பண்டார தென்னகோன் மற்றும் ஹேசா விதானகே ஆகியோரும் எதிர்வரும் பொது தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என தீர்மானித்துள்ளனர். இந்த 3 அமைச்சர்களுக்கும் நெருக்கமான தரப்புகள் இத்தகவல்களை வெளியிட்டுள்ளன. தேர்தலில் போட்டியிடாவிட்டாலும் தொடர்ந்தும் செயற்பாட்டு அரசியலில் ஈடுபடுவார்கள் என தெரிவிக்கப்படுகின்றது. எனினும் இந்த மூவரும் தேர்தலில் போட்டியிடுவது தொடர்பிலான தங்களது நிலைப்பாட்டை இதுவரையில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த மூவரும் கடந்த 2019 ஆண்டு பொது தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி ஈட்டியவர்கள் என்பதும்
குறிப்பிடத்தக்கது. கனடாவில் கொலை செய்யப்பட்ட யாழ்ப்பாண பெண். கனடா ஈழத்தமிழ் பெண் ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். நேற்று முன்தினம் கபாரோ எல்ஸ்மேர் அண்ட் ஓட்டன் பார்க் பகுதியில் கொலை சம்பவம் இடம்பெற்றுள்ளது. சம்பவத்தில் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த 54 வயதுடைய துஷி லக்ஷ்மணன் என்ற பெண் கொலை செய்யப்பட்டுள்ளார். கொலை சம்பவத்துடன் தொடர்புடையவர் என்ற சந்தேகத்தின் பேரில் மற்றும் ஒரு தமிழர் கைது செய்யப்பட்டுள்ளார். 50 வயதான ராகுலன் லக்ஷ்மணன் என்பவரே கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர் உயிரிழந்த பெண்ணின் சகோதரர் என தெரிய வந்துள்ளது. கொலைக்கான காரணம் வெளியாகவில்லை. கொலை தொடர்பில் மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்.